தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். மணி இப்போது 12:30 12:40 ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வரைக்கும் நாளைக்கு விஜய் அண்ணன் ஆட்சி அமைக்க போகிறாரா இல்லையான்னு யாருமே சொல்லலை. பாவம் ஒரு 107 சீட்டு வந்துட்டார். ஒரு 11 சீட்டுக்கு அவரை அல்லாத பாடுபட விடுறானுங்க. இருந்தாலும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு அண்ணன் ஆட்சி அமைப்பாரா இல்லையான்னு கேட்டால் டெஃபினட்டாக அண்ணன் ஆட்சி அமைப்பார். நம்ம அண்ணன் சிஎம் ஆகிறத பார்த்து தான் ஆகும். இந்த நேரத்தில் எல்லாருமே நியூஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நமக்கும் ஒரு ஆசை, அண்ணனை பற்றி யூடியூப்பில் பேசணும்னு. அண்ணனுக்கே ஒரு முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் வாய்ப்பு கொடுத்த அவருடைய மக்கள், அவருடைய ரசிகன்னா யூடியூப்பில் கொஞ்சம் வளர்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? அதனால் ஒரு சின்ன வீடியோ இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக இந்த வீடியோ. நீங்களும் நியூஸ் சேனலை பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போதைக்கு அண்ணன் எலெக்ஷனில் நின்று ஒரு 107 சீட்டு வாங்கிட்டார். இன்னும் ஒரு 11 சீட்டு இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அவர் ஆட்சி அமைச்சிருவாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா 234 தொகுதியில் 117 117 ஜெயிச்சு அதை ஒரு 2ஆக பிரித்து ஒரு தொகுதியை விட எக்ஸ்ட்ரா ஒரு எம்எல்ஏ இருக்கிற மாதிரி அவங்க கான்ஸ்டியூஷனில் அந்த ஒரு சரத்தை வச்சுக்கல இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணன் சொன்ன மாதிரி 108 சீட் ஜெயிச்சிருக்காரு. திருச்சியில் 2 தொகுதி இருந்ததுனால ஒரு தொகுதியை அவர் ரிசைன் பண்ணி ஆகணும். அப்படி ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலில் வச்சு அவங்க எம்எல்ஏ ஆவாங்க. பட்டு தேர்தல் எப்போ ஆரம்பிக்கிறாங்களோ அந்த தேர்தலை வின் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் இருக்கும். புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ அண்ணன் இப்போ 2026 தேர்தல் வச்சுருக்காரு. அந்த தொகுதியை 2020 எண்டில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து அங்கே ஒரு இடைத்தேர்தல் வைக்கிறாங்கன்னா எப்போ அந்த தேர்தல் வைக்கிறாங்களோ அன்னையிலேருந்து ஒரு 5 வருஷத்துக்கு தான் அந்த எம்எல்ஏ சீட் இருக்கும். தென் இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு வரோம். ஆனால் அங்கே வேட்பாளர் யாரை நிறுத்துகிறாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து ஒரு என்ன விஷயம்னா, இப்போதைக்கு அண்ணன் 107 சீட் ஜெயிச்சிட்டாரு. மிச்சம் ஒரு 10 சீட்டு ஒரு 11 சீட்டு தேவை. அப்படி தேவைப்படுறப்ப ஒவ்வொரு கட்சியாக போய் கேட்குறாரு. எல்லாருமே உதாசீனப்படுத்துகிறாங்க, கண்டுக்காமல் இருக்காங்க. அடுத்து ஒரு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு காங்கிரஸ் வாலண்டியரை 5 சீட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் நமக்கு 113 சீட்ஸ் கிடச்சிருது. 113 சீட்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு இடத்துல தேடி போகிறோம், நமக்கு சீட்டே கிடைக்கல. அப்புறம் காங்கிரஸ் 2 சீட் காங்கிரஸுக்கு 5 சீட் கொடுத்ததுக்கப்புறம் இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் 2 கட்சி இருக்குது. ஒன்று இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி, இன்னொன்று காரல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி. அவங்க ஒரு கட்சி இருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 பேருமே 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி 2 ஜெயிச்சிருக்காங்க. காரல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சியுமே 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. மொத்தம் அவங்க 4 சீட்டு, காங்கிரஸ்காரங்க ஒரு 5 சீட்டு, மொத்தம் 9 சீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் IUMI இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகேஜ் அவங்க 2 சீட்டு நம்ம அண்ணனுக்காக கொடுத்துருக்காங்க. காங்கிரஸில் ஒரு 4 சீட்டு, காங்கிரஸில் 5 சீட்டு, இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியில் 4 சீட்டு, மொத்தம் 9 சீட்டாச்சு. அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் அதுவே ஒரு 10 சீட் ஆகிடுச்சு. 113 இருந்தப்போ 9 ஆச்சு. விசிகா அவங்க ஒரு 2 சீட் வச்சுருக்காங்க. மொத்தமாக சேர்த்தா 120 வருது. இந்த 120ல் என்ன விஷயம்னா, விசிகா மட்டும் இன்னும் அவங்களுக்கு கன்ஃபர்மேஷனாக இன்னும் தெரியல. அவங்களும் பேசிகிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. நியூஸில் கரெக்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அவர் காலையில் இன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. இதில் திருமாவளவன் அண்ணன் என்ன கேட்குறாருன்னு, துணை முதலமைச்சர் பதவி கேட்குறாங்கன்னு நியூஸில் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் பற்றி தெரியல. தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, திமுக கூட கூட்டணியில் ஆட்சி அமைக்கிறது ஒரு சின்ன ஒரு பயமாக இருக்குது. என்ன பயம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அனுப்புகிற எம்எல்ஏல பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா திமுக கூட்டணியிலேருந்து அவங்க நமக்கு வராங்க. திமுக ஒன்றும் நமக்கு சலுகைலாம் ஒன்றும் கொடுக்கல.
இது வந்து கான்ஸ்டியூஷன் மேலே இருக்க ஒரு அவேர்னஸ், ஒரு ஆட்சி, ஒரு பெரும்பான்மை மக்கள் வாக்கு செலுத்திய ஒரு கட்சி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்கிறாங்க. என்னென்னா ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் அசம்பிளியில் கொறடான்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் அந்த 118 இருக்க எம்எல்ஏவுக்கும் 120 எம்எல்ஏவுக்கும் அட்டண்டன்ஸ் எடுத்து அவங்களுடைய என்னென்ன பேசுகிறாங்க, அவங்களுடைய என்ன தொகுதி, எந்த தொகுதியோட எம்எல்ஏ அவங்க தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க பேர் கொறடா. இப்படி நல்ல விஷயம் போயிட்டுருக்கு. உண்மையிலேயே அவங்களுக்கு அண்ணன் மேலே பாசத்தில் வந்தாங்களா இல்லை அண்ணனுக்கு பிரச்சனை பண்ண வந்தாங்களான்னு தெரியல. இதுவே அந்த 111 வந்திருக்க அவங்களும் அண்ணனுடைய 107 தான் ஜெயிச்சிருக்காரு. மிச்சம் இருக்க 120 அந்த 12 எம்எல்ஏவும் அவர் கூடவே இருக்கணும். இதில் என்ன ஒரு பயனா, எப்போ வேணாலும் அவங்க ஆட்சிக்கு கலைக்கிற மாரி ஒரு பிரச்சனை பண்ணலாம். மேபி டெஃபினட்டாக அதுக்குண்டான வழி இருக்குது, அவங்க பண்ணலான்னு சொல்கிறேன். நீங்கள் எதுவும் அண்ணன் என்னடா இப்படி பேசுகிறானே தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கிளில் 73வது சரத் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 75 3வது அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒரு சட்டம் இருக்குது. என்னென்னா இது வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் சொல்லுவாங்க. இதை நம்பிக்கையில்லா தீர்மானம் என்னென்னா, இப்போது நாம் ஆட்சி அமைக்கிற நமக்கு ஆட்சியில் எதிர்கட்சியாக இருக்கிறது திமுக. இவங்க வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம்னு ஒன்று கொண்டு வருவாங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லை, இவர் ஊழல் பண்ணுறாருன்னு. அப்படி ஒரு சட்ட ஒழுங்கு ஆட்சியை சபாநாயகிட்ட சொல்லி இவங்க ஒரு ரெடி பண்ணுவாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. அப்படி தீர்மானத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பற்றி சபாநாயகிட்ட முறையிடுவாங்க. அதுக்கு கட்சி வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்கும். அந்த விளக்கத்தை கொடுக்கறதும் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் எதிர்கட்சியோட ஒரு விருப்பம்தான். இதை மீறி ஆளுங்கட்சியாக இருக்க நாம் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் நம்ம மெஜாரிட்டி 118 சீட்டை அவங்க காமிச்சு தான் ஆகணும். அது டெஃபினட்டாக காமிச்சு தான் போகும். இது இந்தியன் ஆர்டிக்கல் சரத்தில் 198வது சரத்தில் ஆர்டிக்கலில் வரும். அப்படி சரத்தில் வரும்போது நம்மளால் 118 சீட்டுக்கு ப்ரூவ் பண்ண முடியலன்னா அந்த ஆட்சி கவிழ்க்கப்படலாம். இதுதான் ஒரு உண்மை. அந்த 198வது சாரி 118 இல்லை 198. அந்த 198வது சீட்டில் 198வது ஆர்டிக்கிளில் அமெண்ட்மெண்ட் பண்ணி நடைமுறைப்படுத்தி நம்மளை பணி நிற்பவும் செய்வோம். தெரியல. இது என்னுடைய ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லைட்டாக வளரிட்டேன். அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நான் அடுத்த டைம்லேருந்து நல்ல வீடியோ நான் ப்ரொவைட் பண்ணுவேன். உங்களுக்கு நல்ல வீடியோவும் நான் கொடுப்பேன். நிச்சயம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நன்றி. நல்லதே நடக்கும். கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். வெற்றி நமதே.